ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ல என்னென்ன ப்ரோஸ் இருக்கு என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டுக்கு நம்ம செக்ஷன் 80C வந்து 1.5 lakhs வரைக்கும் நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா இதோட growth பொட்டன்ஷியல் வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியலா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 3 years லாக்இன் பீரியட் இருக்கும். அந்த 3 years லாக்இன் பீரியட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நீங்க பண்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம 3 வருஷம் வெயிட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை விட இதுல வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தாலுமே இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் அதே நேரத்துல நம்ம ஒரு 3 வருஷம் வெயிட் பண்றோம் அப்படின்றதுனால இதுல வந்து ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாக்இன் பீரியட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இஎல்எஸ்எஸ்